வணக்கம். கடந்த வாரத்தின் முக்கிய தமிழ்நாடு விவசாய செய்திகள் வழங்குவது உங்கள் செய்தி வாசிப்பாளர் பாரிவேந்தன். செய்திகள் இதோ. முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதி யூரியா மற்றும் DAP உரம் தடையின்றி தமிழகத்திற்கு உடனடியாக வழங்க கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து விரைவில் முதல்வர் நல்ல அறிவிப்பு வெளியிடுவார் என வேளாண் அமைச்சர் உறுதியாக தெரிவித்துள்ளார். கரீப் பருவத்திற்கு 3,83,000 மெட்ரிக் டன் யூரியா உடனடியாக தேவை என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 79 அடி மட்டுமே. ஜூன் 12 வழக்கமான திறப்பு சாத்தியமில்லை என விவசாயிகள் கவலை. காவிரி நீர் பங்கீட்டில் கர்நாடகா உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க விவசாய சங்கம் முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளது. டீசல் விலை உயர்வால் கோயம்பேடு மொத்த சந்தையில் தக்காளி, கேரட் விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் நெல் விலை உயர்வு போதாது என தமிழக விவசாயிகள் சங்கம் மேலும் உயர்த்த கோரி போராட்டம் நடத்தியுள்ளனர். சிறுதானிய சாகுபடி தமிழகத்தில் 1.5 லட்சம் ஹெக்டேர் மட்டுமே. கொள்முதல் உத்தரவாதம் இல்லாததால் விவசாயிகள் நெல் சாகுபடிக்கு மாறுகினர். கிழக்கு கடற்கரையில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 16 வரை மீன்பிடி தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சமையல் எண்ணெய் இறக்குமதி வரி உயர்த்த மத்திய அரசு பரிசீலிப்பதாக தகவல். எள் நிலக்கடை விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும். 44° வெப்பநிலை தொடர்வதால் பயிர்கள் கருகும் அபாயம் உள்ளது. நீர்ப்பாசன பற்றாக்குறை விவசாயிகளை பெரிதும் பாதிக்கிறது. விவசாய செய்திகள் இதுடன் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.